யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சமாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் கால நினைவு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் 2025 இந்த சனி பயிற்சி, இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்களா ஜெய் சீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 2025 கும்பராசில இருந்து சனி மீன ராசிக்கு வந்து இருக்கிறாங்க. இப்போ எத்தனை நாள் இருப்பாங்க? இன்னொரு 2.5 வருஷம் கிட்ட இந்த தடவை ஒரு 4-5 மாசம் கூடுதலாவே இருப்பார் போல் தெரியுது. 30 மாசம் இருக்கணும். ஒரு 34-35 மாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்போ இந்த 2.5 வருஷம் மீனராசியில சனி இருக்கும் போது ரிஷபராசி அவர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச போல ஃபர்ஸ்ட் நாம ராசியுடைய காரகத்துவங்கள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கிரன். இப்ப யாரே விட்டுங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாட்சை கட்டி, ஒரு செயின் போட்டு, கழுத்துல ஒரு கோல்ட் செயின் போட்டு, ஒரு பிராஸ்லெட் போட்டு, 2-3 மோதிரங்களை போட்டு, நல்லா நீட்டா ட்ரெஸ் போட்டு, ஒரு பட்டு சட்டை இல்லைன்னா லேடிஸ் இருந்தா பட்டு தப்புடையோ கட்டு, ஒரு பர்ஃபியூம் போட்டு வந்தாங்கன்னா, உனக்கு என்னப்பா சுக்கிரதசை அதான் இப்படி இருக்கிற அப்படின்வாங்க. இந்த மாதிரி சுக்கிரனுடைய ராசியில பிறந்திருக்கிறவங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு இல்ல அதெல்லாம் வேற விஷயம். அந்த மாதிரி லக்ஸுரியஸான லைஃப் லீட் பண்ணக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள். சோ அதனால அந்த ராசியுடைய கிரகம் சுக்கிரனாச்சு ரிஷபராசிக்கு. அந்த கிரகத்துக்கும் இந்த சனியுடைய கிரகத்துக்கும் என்ன இருக்கு ரிலேஷன்ஷிப்னா, அருமையான ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதனால ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, சுக்கிரனுடைய ராசியில சனி உச்சமா இருக்கு துலா ராசியில. அப்போ நம்ம வீட்டுல நாம தானேங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வீட்லயே இன்னொருத்தர் பவர்ஃபுல்லா நமக்கு ஈக்குவலா இருக்காருன்னா அவர் நமக்கு ரொம்ப பிடிச்சவரா இருக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுல அவங்க இது பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு ஒரு ஃப்ரீடமா சாப்பிடுறாங்க, போறாங்க, வராங்க அப்படின்னா. அந்த மாதிரி சுக்கிரனும் சனியும் அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள், நட்பு நல்லா இருக்கு. அதனால இந்த சுக்கிரனுடைய இந்த சனியுடைய பயிற்சி என்ன இருக்கோ, மீனராசிக்கு கும்பராசியில இருந்து வந்திருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையான ரிசல்ட்டை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. ஏகதசாஸ்தானம், கோட்டி தோஷ நிவாரணம். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரி போய் இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஜாக்பாட்னாலும் மிகையாகாது. யோகம், ராஜயோகம், விபரீத ராஜயோகத்தை கூட இந்த 2.5 வருஷத்துல இவங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? அதனால ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையா இருக்கு போங்க அப்படின்னு ஒரே தடவை சொல்லிடலாம். ஆனாலும் கேரக்டர் வைஸ் ஒரு ஸ்டேஜ் கேட்டகரி எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். சனி கோல்டு பிளானட். அவர் வந்திருக்கிறதும் கோல்டு பிளேஸுக்கு தான் வந்திருக்காரு. ஜல தத்துவம்னு சொல்லுவோம். ஜல ராசி மீன ராசி. சோ தண்ணியினுடைய ராசியில அந்த கோல்டு பிளானட் சனி வந்திருக்கு. சனி கர்மகாரகன் சொல்லிட்டேன் நான், எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் தர்மகாரகன் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு வந்திருக்காரு. இவர் கர்மகாரகன் சனி, தர்மகாரகன் குரு வீட்டுக்கு வந்திருக்காரு. மீனராசியுடைய அதிபதி குரு. சோ அருமையான ஒரு விஷயம், நல்லதே நடக்கும், எல்லாம் நல்லது நடக்கும். முதல்ல எஜுகேஷன்ல எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். லாபஸ்தானம்ன்றது ஹையர் எஜுகேஷன் குறிக்கும். அதனால பேசிக் எஜுகேஷன் பிஃபோர் அப் டு SSLC வரைக்கும் நார்மல் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா அபோவ் SSLC, PUC, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ஈவன் PhD, டாக்டரேட் எல்லாம் பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லாருக்குமே அருமையான விஷயங்கள். அவங்க நினைச்ச ஸ்டேட்டுக்கு, நினைச்ச டிஸ்ட்ரிக்ட்க்கு, நினைச்ச காலேஜுக்கு, நினைச்ச கண்ட்ரிக்கு போயிட்டு கூட படிச்சுட்டு பதவிகளை வாங்கிட்டு வந்துடலாம், சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எஜுகேஷன் ஆச்சு. அதுக்கு அடுத்தது கெரியர்ல 3 விதம்: பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஓன் பிசினஸ். கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஏதாவது சின்ன சின்ன அலிகேஷன்ஸ்,
லிட்டிகேஷன்ஸ் நோட்டீஸ் வரலாம். அதுவும் மேனேஜபிள் தான், ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா போதும். ஸோ ரெண்டாவது, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். பாருங்க, வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்திருக்கோம், ஒரு 6 மாசம் அங்க ஒர்க் பண்ணுங்க, வாங்க வேற கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த கம்பெனி மூலமா வேற ஸ்டேட் போய் வாங்க. அது ப்ரமோஷனோட சேலரி ஹைக் கூட நடக்கிறதுனால ஏதோ ஒரு பிரிவினை இருந்தாலும், ஃபேமிலியை விட்டு தூரம் போயிட்டு வர்றோம் அப்படின்னாலும் நல்ல ப்ரமோஷனும் இருக்கும், நல்ல பணமும் சேலரி ஹைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி வந்து ஜலராசியில இருக்கிறதுனால சேஞ்சஸ் கொடுக்கலாம், மைக்ரேஷன். மூணாவது, பிசினஸ்காரங்களுக்கு ஜாக்பாட் விடுங்க. 1 ரூபா போட்டா 10 ரூபா எடுத்துடலாம். 10 டைம் ப்ராஃபிட்ன்றது பெரிய ப்ராஃபிட். அதனால காய்கறி விற்கிறவங்களை இருந்து பிடிச்சி தங்கம் விற்கிற வரைக்கும், சின்ன பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அருமையான விஷயம். நல்ல ப்ராஃபிட் எல்லாம் வரும், நல்லா இருப்பாங்க. அதே போல ரியல் எஸ்டேட், வீடு வாங்கல், விற்குதல், பையிங் செல்லிங் எனிதிங் ப்ராஃபிட்டபிள் அமையும். ஓகே, ஈவன் அக்ரிகல்ச்சரும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, மேரேஜ். கெரியர் ஆயிடுச்சு, பிசினஸ் ஆயிடுச்சு, மேரேஜுக்கு யார் யாரு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஸோ அது கூட நல்லது இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ் அருமையா இருக்கும். ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் எல்லாம் இருக்கும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கோல்டை விட அதிகமா கோல்டு வாங்கலாம், அதிகமா ப்ராப்பர்ட்டி செய்யலாம், வீடு கட்டலாம், ஏதாவது ரெண்டல் பிரெமிசஸ் கட்டலாம், காம்ப்ளெக்ஸஸ் கட்டலாம். இந்த மாதிரிலாம் யோகங்கள்லாம் அதிகமாவே இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. ஃபைனலா வரும்போது ஹெல்த் விஷயம் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். நார்மலி சுக்கிரனுடைய ராசி ரிஷப ராசின்றதுனால இந்த ராசியில பிறந்திருக்கிறவங்க ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலும் பருமன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இந்த ஒபெசிட்டி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் யூரினரி ரிலேட்டட் பிரச்சனைகள் வந்து ஆல்மோஸ்ட் சர்ஜரி கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கங்க. நல்ல எக்ஸசைஸ் வந்து ரிக்வயர்டு. எக்ஸசைஸ் வந்து 200% ரிக்வயர்டு. ஸோ எக்ஸசைஸ் வந்து மஸ்ட், பார்த்துக்கங்க. முதல்ல நீங்க செஞ்சீங்களோ இல்லையோ எக்ஸசைஸ், இப்போ மட்டும் எக்ஸசைஸ் செய்யறத ஆரம்பிச்சிருங்க. லங்ஸ் ரிலேட்டட் ஏதாவது அலர்ஜி, பிராங்கடைட்ஸ், ஆஸ்துமானுவாங்க, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன பிரீதிங் ரிலேட்டட்ல இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. அந்த சிம்டம்ஸ் இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் சின்னதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நார்மலி ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ், சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஸ்பீட் நெக்ஸ்ட். படிப்போமே தவிர அதை வந்து கடைபிடிக்க மாட்டோம். அது கடைபிடிச்சே தீரணும், இல்லைன்னா 2 வீலர் 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸ், சர்ஜரிஸ் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனையில மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது இல்லையா? அதனால எல்லாருமே ஹெல்மெட் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி உட்காந்தவங்களுக்கும் மஸ்டா இருக்க இந்த காலகட்டத்துல ஹெல்மெட்டை வந்து பெட்ரோல் டேங்க் போட்டு ஓட்டுற ஸ்டைல் எல்லாம் விட்டுட்டு, முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களும் ஒரு ஹெல்மெட், பின்னாடி உக்காந்தவங்களும் ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போறது நல்லது. இது வேணும். ஸோ இதுல இருந்து பிரச்சனையில இருந்து, இப்போ கொஞ்சம் பிரச்சனையும் சொல்லியிருக்கோம்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? பஞ்சபூத சிவலிங்கங்களுடைய தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2.5 வருஷம் சனி மீனராசியில இருப்பார். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இது கண்டினியூஸா செஞ்சிடலாம். நீங்க ரிலாக்ஸ்டா 2 நாள் டைம் ஒதுக்குனீங்கன்னா அதுக்கு நல்ல பஸ்ஸஸ், நல்ல ட்ரெயின் இருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு, பாத்துடலாம். இல்ல நல்ல ஏதோ வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, ஒரு 4 வீலர் அப்படின்னா ஒரே நாள்ல கூட பாத்துடலாம், தரிசனம் பண்ணிடலாம். எப்படின்னா காலம்பரை ஒரு 4 மணி 5 மணி அப்படி காளஹஸ்தீஸ்வரர் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, வாயு தத்துவ சிவலிங்கம். தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா கஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் பிருத்வி தத்துவம் பூமி. அங்கிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அக்னி தத்துவம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அங்கிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா திருநேக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஜல தத்துவம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஆகாச தத்துவம் சிதம்பரம் நடராஜர். ஒரே நாள்ல கூட பண்ணலாம். நல்ல அருமையான வண்டி இருக்கணும், 2 டிரைவராவது ஓட்டுற மாதிரி இருக்கணும். அந்த குரூப்ல ஒரு 6 பேரோ 5 பேரோ உட்காந்து போறோம்னா ஒரு 2 பேர் டிரைவிங் பண்ற மாதிரி இருந்தா தாராளமா செய்திடலாம். ஸோ அட்லீஸ்ட் பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி எடுத்து கூட நீங்க வருஷத்துல 2 தடவையாவது போயிட்டு வரலாம், இல்ல ஒரு தடவையாவது போயிட்டு வரலாம். அந்த மாதிரி செய்துட்டீங்கன்னா இந்த சனியினுடைய என்ன நெகட்டிவ் இருக்கோ அது குறைஞ்சு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். அதனால இந்த பஞ்சபூத சிவலிங்க தரிசனத்தை மட்டும் பண்ணிருங்க, சரியா?
அப்படி பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் அதிகரிக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் அதிகரிக்கட்டும்னு நானும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்த சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.